இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் லேசி இல்லை, நீங்கள் எஃபோர்ட் போடலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக உங்ககிட்ட மணி வரல தானே. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வீடியோ மோட்டிவேஷனுக்காக இல்லை, இது மிரர். இப்போ உங்கள் லைஃப்பில் இந்த மூணு சுச்சுவேஷன் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. எஃபோர்ட் போடுறீங்க, ஆனால் ரிசல்ட் வரல. இன்கம் சேம் ரேஞ்சில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்மோஸ்ட் வருது, ஆனால் மிஸ் ஆகுது. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ஒரு பேட்டர்னா என்ன? அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நமக்கு சைல்ட்ஹுட்லேருந்து சொல்லி கொடுத்தது என்ன? கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும், கஷ்டப்பட்டு படித்தேனா தான் பாஸ் பண்ண முடியும், கஷ்டப்பட்டு உழைச்சேனா தான் நல்ல லெவல் போக முடியும். ஆனால் ரியாலிட்டி என்ன? ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அண்டர் பெய்டாக இருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஹார்ட் ஒர்க் டிசைட்ஸ் டயர்ட்னஸ், செல்ஃப் ஒர்த் டிசைட்ஸ் இன்கம். இது கேட்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் சப்கான்ஷியஸில் என்ன நம்புறீங்கன்னா, நான் இவ்வளோ தான் ஒர்த் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு மேலே லைஃப் அலோவ் பண்ண மாட்டேங்குது. இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது அலைன்மெண்ட். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிங்கனாலும் லிமிட்டேஷனை உடைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். இப்போது உங்கள் மைண்ட் இம்மீடியட்டாக ஆர்கியூ பண்ணும். அப்போது ரிச் பீப்புளெலாம் ஏன் கஷ்டப்படல? அவங்க வசதியாக இருக்கிறவங்களாம் எப்போவுமே வசதியாகவே இருக்காங்களே. கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஃபியரில் இல்லை, கிளாரிட்டியில் கஷ்டப்படுறாங்க, கிளாரிட்டியோடு கஷ்டப்படுறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? நீங்கள் கான்சியஸாக ஐ வாண்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லலாம், ஆனால் சப்கான்ஷியஸ் சொல்லும் நான் இவ்வளோ தான் என்னால் முடியும், இவ்வளோ தான் சேஃப் அப்படின்னு. சேஃப்னா என்ன? ஓல்டு இன்கம் என்னவோ அதுதான் சேஃப், ஓல்டு லைஃப் ஸ்டைல் என்னவோ அதுதான் சேஃப், ஓல்டு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு சேஃபாக சப்கான்ஷியஸ் எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு அது பழக்கப்பட்டிருக்கு. அதான் ரீசன். நியூ கிளைண்ட் லாஸ்ட் மொமெண்ட்டில் கேன்சல் ஆகிடுது. ரேட் சொன்னால் கில்ட் வருது, உங்களுக்கே கில்ட் வருது. உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸை பற்றியோ ஒரு ரேட் சொல்கிறீங்கன்னா. பிக் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டினா நான் ரெடி இல்லைன்ற ஃபீல் வரும். அப்போது நீங்கள் உங்கள் மனசில் பிக்கர் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தான் மாற்றணும். எல்லாமே ஈஸி, எல்லாமே ஃப்ளோ ஆகும், எல்லாமே கிடைக்கும். இது லேசினஸ்ஸாக நான் உங்களை உள்ளே இப்படிலாம் சொல்லிட்டு இருங்க எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நான் சொல்லலை. இது ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பணம் வந்தால் நான் என்ன மாற்றிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டிருக்கீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டியா, விசிபிலிட்டியா, ஜட்ஜ்மெண்ட் ஃபியரா? ஸோ அங்கே தான் பிளாக் இருக்குது. அப்போ அந்த பிளாக்கு கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பணத்தை ரிசீவ் பண்ண தயாராகிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். மணி அட்ராக்ட் பண்ண அஃபர்மேஷன் போதும்னு நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகுங்க. நான் கஷ்டப்படல, நான் ஈஸியாக ரிசீவ் பண்ணுறேன், நான் ஒர்த்தாக இருக்கிறனால தான் இந்த வேல்யூ என்னால் கொடுக்க முடியுது, இந்த மணியை என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. டெய்லி உங்களோட டெசிஷன் இந்த பிளேஸில் இருந்து வந்தால் ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகும், கான்ஃபிடென்ஸ் சேஞ்ச் ஆகும், ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் எதை பண்ணாமல் இருக்கீங்க? உங்கள் டெசிஷனை நீங்கள் இந்த பிளேஸில் வைக்காமல் இருக்கீங்க. நான் ஒர்த்து தான் அப்படிங்கிற டெசிஷனுக்கே நீங்கள் வரல. நீங்கள் உங்களோட வேல்யூ, நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஒர்த்தபிள் அப்படிங்கிற டெசிஷனுக்கு நீங்கள் வரல. டெசிஷன் எடுக்க வேண்டியது மணி வேணும் அப்படிங்கிறது, அஃபர்மேஷன் கேட்குறது, அந்த மாதிரி நான் சொல்லலை. உங்களோட டெசிஷன் எப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணுறது. ஆல்ரெடி நான் ஒர்த்தபிளான ஆள் தான், மணி என்கிட்ட வர்றதுக்கு நான் ஒர்த் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகும், கான்ஃபிடென்ஸ் சேஞ்ச் ஆகும், ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த ஃபோர்ஸும் எஃபோர்ட்டும் போட வேண்டியது இல்லை. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சைலன்ஸை க்ரியேட் பண்ணினா குட். அதுதான் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற சைன்.
இது மோட்டிவேஷன் இல்லை, இது ரீப்ரோக்ராமிங் அவேர்னஸ். இது கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஃப் ஒர்த்தை ரீசெட் பண்ணுற 3 டெய்லி ஷிஃப்ட்ஸை நான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கைடன்ஸ், லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங், உங்களுக்கு இந்த மணி சப்போர்ட், மணி அட்ராக்ஷன் கோச்சிங், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கோச்சிங்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறேன்.